ஆம், இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, கர்த்தரின் பிரசன்னத்தை பயிற்சி செய்தல். பிராக்டிசிங் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தரின் பிரசன்னம், அவருடைய பிரசன்ஸ். ஹalleluya. அவர் எங்கேயும் நிறைந்து இருக்கிறார். அவருக்கு ஆங்கிலத்துல ஒண்ணு இருக்கு, ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னி பிரசன்ட்னு சொல்றோம். எங்கேயும் நிறைந்து இருக்கிறார், எங்கேயும் வீற்றிருக்கிறார். ஹalleluya. இப்ப பாருங்க, மெஜாரிட்டி மக்கள், இந்த பிரபஞ்சத்துல உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், மெஜாரிட்டி நிறைய மக்கள் அவங்க எப்படி வாழ்க்கை வாழ்றாங்க? இங்க கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லிம் அப்படின்லாம் எதுவும் இல்ல. மெஜாரிட்டி காலையில எந்திரிக்கிறோம், மாம்சம் தான் கம்ப்ளீட்லி. நம்ம ஃபிளஷை யூஸ் பண்றோம். கைகள், கண்கள், வாய்ப்பகுதி எல்லாமே மாம்சத்துக்குரியது. காலையில எந்திரிக்கிறோமா, கண்ணு திறக்குது. எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? பிரஷ் பண்றோம், ஸ்நானம் பண்றோம். எல்லாமே நம்ம பாடி பயன்படுது. அப்புறம் சமைக்கிறோம், கைகள் பயன்படுது, சாப்பிடுறோம். இது போல காரியம் மாம்சத்தை பயன்படுத்துறோம் மெஜாரிட்டி. ஆனா கொஞ்சம் பேர்கள் தான் வாழ்றது இந்த ஸ்பிரிட்ல வாழ்றது. ஹalleluya. இது எல்லாமே இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? தேவனை தேடி இருக்குமா? இப்ப எந்திரிச்சு பல் வளர்க்க போறோம். பல் வளர்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம தேவனோடு கூட அட்டாச்சா இருக்கிறோமா? அதை சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ஸ்பிரிட்ல வாழும் பொழுது ஒரு நாள் நமக்கு தொடங்குதுன்னு சொன்னா, நம்ம ஆவியானவரை வெல்கம் பண்ணி அவரை வரவேற்கணும். தேவ பிள்ளைகளை வரவேற்றதுக்கு அப்புறமா நம்மளுடைய சொந்த வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும்னா, நம்ம ஸ்பிரிட், ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் அவர் ஸ்பிரிட்டா இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறபடினால் நம்மளும் எப்படி பண்ணணும்? மாம்சத்துக்கு முக்கியத்துவம் தராம ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகளை நம்ம மாறணும். அப்ப எங்க வல்லமை இருக்குங்க? வல்லமை எங்க இருக்கு? ஆண்டருடைய பிரசனத்துலதான், ஏசப்பாவுடைய பிரசனத்துலதான் வல்லமை இருக்கு. அந்த பிரசன்னம் எப்ப நமக்கு கிடைக்கும்? அந்த வல்லமை எப்ப நம்ம உணர முடியும்? நம்ம கடவுளோடு கூட உறவாடும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த வல்லமையும் பிரசன்னத்தையும் நம்மளால காண முடியும். ஹalleluya. நிறைய பேரு மாம்சத்தினால, நிறைய நிறைய பேருடைய மாம்சத்தினால அழிஞ்சு போறாங்க. அவங்க செய்கிற காரியங்கள்னால அழிஞ்சு போறாங்க. பாருங்க, 2 சாம்ராஜ்யம் இருக்கு. மாம்சத்துக்குரிய சாம்ராஜ்யம், ரெய்ம் ஆஃப் ஃபிளஷ்னு சொல்றோம், ரெய்ம் ஆஃப் ஸ்பிரிட்னு சொல்றோம். 2 இருக்குங்க. பரலோக சாம்ராஜ்யத்துல ரெய்ம் அப்படிங்கிறது கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். தமிழ்ல சாம்ராஜ்யம்னு சொல்றோம். இப்ப தேவனுடைய சாம்ராஜ்யத்துல 2 இருக்கு. தேவனுடைய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறதுல 2 இருக்கு. ஒன்னு ரெய்ம் ஆஃப் த ஃபிளஷ், ரெய்ம் ஆஃப் த ஸ்பிரிட். அப்போ ரெய்ம் ஆஃப் த ஃபிளஷ், மாம்சத்துக்குரிய சாம்ராஜ்யத்துல நமக்கு எந்த சொல்யூஷனுமே கிடைக்காது, எந்த பதிலுமே கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு உங்களுடைய ஜபம் பூரா உங்களுடைய நாவுகள் மாத்திரம் தான் உச்சரிக்குது. என்ன பண்ணுவீங்க? எனக்கு இதை செய்யல, அதை செய்யல, என்னெல்லாம் ஓவர்லோட் பண்ணி விட்டுருவீங்க. தேவனாகிய கர்த்தரை ஓவர்லோட் பண்ணி வச்சிருவீங்க. எப்படி பண்ணுவீங்க? எனக்கு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க ஆண்டவரே, நான் இது பொறுத்தனை இருக்கிறேன், இதை பண்ணுங்க. அதாவது நம்ம எப்படி இருக்கிறோம்னா, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம நடக்காம நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் அப்பதான் இப்ப ஒரு ஹோட்டல்ல போனா இதெல்லாம் மெனு நம்ம ஆர்டர் கொடுக்குறோம்ல, அது போல நம்ம ஆர்டர் போட ஆரம்பிச்சிருவோம். மாம்சத்துல ஜெபிக்கும் பொழுது என்ன பண்றோம்? இப்படியெல்லாம் ஆர்டர் போட்டுருவோம். எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு இது செய்யுங்க, நான் இப்படி எல்லாம் வரேன், எனக்கு இது செய்தீங்கன்னா நான் சர்ச்சுக்கு வருவேன், இப்ப செய்யலைன்னா சர்ச்சுக்கு போக மாட்டோம். அது போல ஜபத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க மாம்சத்துக்குரிய பிள்ளைகள். இப்ப நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலை எந்திரிக்கிறேன், ஒரு பெரிய லிஸ்ட் போடுறேன் ஆண்டர்கிட்ட. எனக்கு கார் கொடுத்துருங்க, எனக்கு பஸ் கொடுத்துருங்க, எனக்கு ஏரோப்ளேன் கொடுத்துருங்க, எனக்கு ஒரு கோல்டுல வீடு கொடுத்துருங்க,
இது போல பாத்தீங்கன்னா ஒரு 10 விஷயத்த நான் ஆண்டர்கிட்ட சொல்றேன். புரியுதுங்களா? அப்படியே ஆசை, 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 அளவில்லாத ஆசை. இது போல நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. புரியுதுங்களா? மெட்டீரியலைஸ்டு ஜெபம். ஒரு தேவைக்கென்று ஆண்டர்கிட்ட வர்ற ஜெபம், மாம்சத்துக்குரிய ஜெபம். அங்க ஒரு ஆவி களி கூறாது. நமக்குள்ள 3 இருக்குங்க. அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவிக்கும் சரீரத்துக்கும் ஒரு பேட்டில் இருக்கு ஆக்சுவலி. ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க. ஒரு தடுப்பு இருக்கு. அது இதோட இணங்காது. ஹல்லேலூயா. மாம்சத்துக்குரியது மாம்சத்துக்குரியவைகள், ஆவிக்குரியது ஆவிக்குரியவைகள். சோ ஆவிக்குரியது பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கிறதுக்காக, அவர் இடைப்படுறதுக்காக, அவர் நம்மோடு கூட இடைப்படுறதுக்கு தான் ஆண்டவர் நமக்குள்ளேயே ஒரு தீபத்தை குடுத்திருக்கிறார். ஆவியை குடுத்திருக்கிறார். அப்போ இப்படி நம்ம ஜெபம் பண்ணா நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? பதில் கிடைக்குமா? எனக்கு இத குடுத்துருங்க, அத குடுத்துருங்க. நம்மளுடைய பிரேயிங் லிப்ஸ் மட்டும் தான் ப்ரே பண்ணுது. நம்ம உதடுகள் மாத்திரம் தான் ப்ரே பண்ணுது. தேர் இஸ் நோ இன்வால்வ்மென்ட். அந்த ஆவியும், ஆத்துமாவும் அங்க இன்வால்வே ஆகல. சரிங்களா? அப்ப இன்னொன்னு ரைம் ஆஃப் தி ஸ்பிரிட். அதுதான் ரைம் ஆஃப் தி காட். தேவனுடைய சாம்ராஜ்யம். இப்ப நம்ம அங்க முடிவுகளை பார்க்க முடியும். பதில் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். அநேக பிள்ளைகள் செய்கிற தவறு என்னன்னா, ஏசப்பா எனக்கு இத பண்ணிடுங்க, அத பண்ணிடுங்க. அங்க ஸ்பிரிட் ரைம் ஆஃப் த ஸ்பிரிட் அங்க இன்வால்வ் ஆகல. ஹோலி ஸ்பிரிட் அங்க பரிசுத்த ஆவியானவர் அங்க வரலன்னு சொன்னா, நம்ம ஜெபம் யாருக்கு ஹானர் பண்ற மாதிரி இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். ஜீசஸ் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர், அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அவர் வராம நம்மளால பரலோகத்தினுடைய அந்த ராஜ்யத்தை காண முடியாது. பரலோகத்தினுடைய we cannot bring the realm of the spirit. அந்த சாம்ராஜ்யம், அதாவது ஸ்பிரிட் சாம்ராஜ்யம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ரைம் ஆஃப் காட், ரைம் ஆஃப் த ஸ்பிரிட்ல தான் நம்ம முடிவுகளை காண முடியும். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, மாம்சத்துடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாம ஆவி, உள்ள இருக்கிற ஆவி. ஹல்லேலூயா. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நான் பேசுறேன்னு சொன்னா, இந்த நிமிஷம் பேசுறேன்னு சொன்னா, என்னுடைய மாம்சத்தினால என்னால இப்ப பேச முடியாது. என்னுடைய ஆவியினாலதான் என்னால பேச முடியும். ஆவியானவர் என்ன பேச வைக்கிறதுனால தான் பேச முடியும். இல்லைன்னா இந்த நேரம் எனக்கு தூக்கமா வந்துகிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்னுடைய ஆவியோடு கூட யார் இப்ப இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஹோலி ஸ்பிரிட். அதனாலதான் என்னால முழிச்சிட்டு பேச முடியுது. என்னுடைய என்னுடைய பாடி இப்ப லைட்டா ஃபீல் ஆகுது. என் பாடியில இப்போ எந்த பலவீனமும் கிடையாது. எனக்கு உற்சாகம் மாத்திரம் தான் இருக்கு. அப்போ என்னுடைய ஆவியை வைத்துதான் நான் இப்ப பேசுறேன். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். என்னை பேச வைக்கிறார். இப்ப நம்முடைய தலைப்பு என்னவா இருக்கு? கர்த்தரின் பிரசன்னத்தை பயிற்சி செய்தல். இப்ப நம்ம இந்த சர்மன் அப்பவே இத பயிற்சி செய்ய போறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதையே நம்ம இந்த இந்த பிரசங்கத்திலேயே நம்ம உணர போறோம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்ப எங்க நமக்கு முடிவு கிடைக்கும்? அவர் ஆவியாய் இருக்கிறபடினால் நம்ம ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கு முடிவுகள் உண்டு. நமக்கு நல்லதை காண முடியும். நீங்க வெறும் மெட்டீரியலைஸ்டு ஜெபம், எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க அப்படின்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்காதுங்க. நீங்க மாம்சத்துக்குரிய ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப எல்லா இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான ஒரு ஒரு ப்ரீச்சிங் தான் இது. எல்லாரும் இதை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனாலதான் நான் இன்றைய தினத்துல இதை சொல்றேன். அவர் ஸ்பிரிட்டா இருக்கிறபடியால் நம்மளும் ஸ்பிரிட்ல ஜெபம் பண்ணணுங்க. நிறைய பேர் இத போதிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால
ஒரு சாத்தானையும் விரட்ட முடியாது. இப்ப ஒண்ணும் இல்ல, வெறும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறு அப்படின்னு சொல்றோம். வித்தவுட் பிரிங்கிங் தி ரைம் ஆஃப் த ஸ்பிரிட். தேவனுடைய சாம்ராஜ்யத்தை நம்ம இருக்கிற இடத்துக்கு எப்படி கொண்டு வருவோம்? நமக்கு அங்க ரேங்கிங் ஜாஸ்தி ஆகும். எப்படி கொண்டு வருவோம்? உங்களுடைய நீங்க ஒவ்வொரு நாட்கள்லயும் நீங்க செய்கிற காரியங்கள், ஹல்லேலூயா, நீங்க என்னென்ன காரியம் செய்வீங்க? கடவுளுக்கென்று நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ, கடவுளுக்காக நான் என்னுடைய தாய் தகப்பனையே நான் வெறுத்திருக்கேன். கடவுளுக்காக அவங்க மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய அப்பா மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏசப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய தகப்பனையே நான் வெறுத்திருக்கேன். இப்ப என்ன நடக்கும்? உலக பிரகாரமா என்னுடைய அப்பா, உலகத்துக்கு என்னுடைய அப்பா மூலியமா நான் பிறந்திருக்கேன். ஆனா என்னுடைய தகப்பனார படைத்தது தேவனாகிய கர்த்தர். அப்போ என்னதான் நான் என்னுடைய அப்பாவுக்கு குழந்தையாவே இருந்தாலும் தேவனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா என்னுடைய அப்பாவே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் நான் என்னுடைய மைண்ட் செட். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆயிருக்கும்? தேவன் அதை பாப்பார். தேவன் என்ன பண்ணுவாரு? எனக்கு அங்க பாயிண்ட்ஸை ஏத்திருப்பார், அங்க ரேங்கிங்கை ஏத்திருப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சாம்ராஜ்யத்துல இது எனக்கு மாத்திரம் கிடையாது, இப்போ உங்களுக்குமே நீங்க அன்றாடம் கர்த்தருக்கென்று என்ன காரியங்களை பிரியமாக செய்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவரை பிரியப்படுத்துற மாதிரி என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு அங்க பரலோகத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீங்க பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டிருக்கிறீங்க, பாயிண்ட்ஸ சேர்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ரேங்க் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும்? வெளியில போ சாத்தானேன்னு சொன்னா அது வெளியில போய் தான் ஆகணும். அப்ப என்ன பண்றாரு தேவன்? அந்த சாம்ராஜ்யமே நம்ம கிட்ட வருது, நம்ம பெட்ரூமுக்கு வருது. we are connecting the heaven and the earth. இப்போ ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிட்டு இப்ப நான் சொல்ல வர்றது இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு புரியுதுங்களாங்க? நான் என்ன எப்படி சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? ஏதாவது டவுட்னா என்கிட்ட இப்பவே கேளுங்க. இது கொஞ்சம் இன் டெப்த் போனாதான் நிறைய பேருக்கு புரியும். இது இப்ப நான் பேசுனது எல்லாருக்குமே புரியுதுங்களா? புரியுது. புரியுதுங்களா? ஓகே. அப்போ கொண்டுட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு வரும்பொழுது நமக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்குது. அப்போ இந்த மனுஷிய விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னா நம்ம பேச்ச கேட்டு அது வெளியில போகும். பட் வித்தவுட் ஜீசஸ், வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட், வித்தவுட் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு சாத்தானை நம்ம விரட்டுறோம்னு சொன்னா நம்மளால விரட்ட முடியாது. அப்போ அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில இருக்கும் பொழுதுதான் ஜீசஸ் அப்படிங்கிற வார்த்தையே அங்க பவர்ஃபுல்லா மாறப்படுகிறது. சோ வித்தவுட் பரிசுத்த ஆவியானவர் ஜீசஸ்ங்கிற பெயருக்கே பவர் கம்மி தான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரா அவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுதுதான் ஜீசஸ் அப்படிங்கிற நாமத்துக்கே ஒரு வல்லமை கிடைக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். வெறும் வார்த்தையா போய் இயேசுவின் நாமத்தினால அந்த சாத்தா ரெசிஸ்ட் பண்ணோம், நான் போக மாட்டேன்னு. ஆனா அதே அங்க ஜீசஸ் கிரைஸ்ட், இஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தேர், கிரைஸ்டுடைய அனாயிண்டிங் தான் ஜீசஸ்க்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. வெறும் ஜீசஸ் நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது the demon will resist. போக மாட்டேன், நோ என்னால போக முடியாதுன்னு சொல்லி இப்ப நான் விரட்டும் பொழுது அப்படின்னு இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க அந்த ரெக்கார்டிங், நான் அமிச்ச ரெக்கார்டிங்ல என்ன பண்ணுது? விரட்டுறியா, நான் உன்கிட்ட வந்துருவேன். புரியுதுங்களா? அப்ப ஆக மொத்தத்துல அவ்வளோ டைலாக் பேசிட்டு இருந்த சாத்தான் நான் சகோதரிக்காக ஜெபிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அனுபவம், நான் ஜெபிக்கும் பொழுதே பேச ஆரம்பிச்சுட்டு எனக்கு நான் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் அது பேசும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொல்லுது? என்ன வெளியில போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? சரி நான் உன்கிட்ட வருவேன். அப்போ நான் ஒரு சேஃபர் பிளேஸ்ல இருக்கிறேன். ஒரு சேஃப்டி எனக்கு எங்க கிடைக்கும்னா ஏசப்பாவுடைய சாம்ராஜ்யத்துல நான் அங்க என்னுடைய பெட்ரூம்க்கு கொண்டு வந்ததுனால
அங்க நான் டுவெல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அங்க நான் உக்காந்துட்டு இருக்கிறதுனால, அந்த சாத்தான் என்கிட்ட இவதான் விரட்டினான்னு திருப்பி வந்தாலும் என்ன அது ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே சேஃப்டி பிளேஸ் எதுனா தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்கோ அதுதான் எனக்கு சேஃப்டி. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ எந்த ஒரு காரியம், எந்த ஒரு நல்லது நமக்கு நடக்குன்னா, நீங்க ஆவி 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 எப்படி நீங்க ஜெபிக்கணும்னா, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற தீபத்தை வைத்து, அதுக்குதான் சொல்றோம். ஆண்டவரோடு கூட உண்மையா நீதியின் பாதையில நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அந்நிய பாஷைகளை தருகிறார். சமாதானத்தை தருகிறார். அவர் மேல அன்பு ஜாஸ்தி ஆக வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருக்கிறதுலே சேஃப் பிளேஸ்ல நம்ம இருப்போம். அப்போ வித்தவுட் தி ரைம் ஆஃப் த ஸ்பிரிட் டீமன்ஸ் வில் சே நோ. இப்ப ரைம் ஆஃப் த ஸ்பிரிட் தான் தேவனுடைய சாம்ராஜ்யம். அப்ப இத நீங்க முக்கியமா புரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய சாம்ராஜ்யத்துல என்னெல்லாம் நல்லது நடக்குது. தேவனுடைய சாம்ராஜ்யம் ஒண்ணும் இல்லைங்க, பரலோகத்தை நம்ம இங்க கொண்டு வரோம், அவ்வளவுதான். இப்ப பரலோகத்துல ஆல்ரெடி நல்லதுதான். அப்ப இங்க நல்லது காரியம் நடக்கிற அந்த பரலோக வாசல் திறக்கப்படுகிறது நம் மத்தியில் இருக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்ப மாம்சத்துல நீங்க ஜெபிக்காம ஆவியில ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல காரியங்களை பார்க்க முடியும் தெய்வ பிள்ளைகளே. இதுதான் நான் சொல்ல வர்றது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலாத்தியர் வாசிங்கம்மா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-18. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஓகே, ஃபைன். பாருங்க, we have to live in the spirit, walk in the spirit. நம்ம ஆவியில நடக்கிற பிள்ளைகளாய், ஆவியிலே ஜீவிக்கிற பிள்ளைகளாய், ஏன்னா அவர் ஆவியாய் இருக்கிறபடினால் நம்மளும் அதே போல இப்போ முன்னேர் போற மாதிரிதான் பின்னேர் போகும். ஃபர்ஸ்ட் எப்படி போகுதோ அப்படிதான் நம்ம பின்னாடி போகணும். நம்ம எல்லாம் we are all followers of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள். அப்ப நம்ம எப்படி நடக்கணும்? ஆவியோடும் கருத்தோடும் நம்ம நடக்கணும். ஆவியிலே வாழ வேண்டும், ஆவியிலே டுவெல் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இது எல்லாரும் புரிந்து கொள்ளணும் தெய்வ பிள்ளைகளே. பாருங்க, இப்ப when Jesus becomes more real, he will heal you. Jesus will become more real னா என்னதுங்க? ரியல்னா அதுடைய தன்மை எப்படி இருக்கிறது? ரியல்ங்கிறது தன்மை எப்படி இருக்கிறது? அதுல அழுக்கு கிடையாது, கரை கிடையாது, நெருங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நெருங்கி இருக்கும் பொழுது, நம்மோடு கூட நெருங்கி இருக்கிறார், என்னுடைய ஏசப்பா என் கூட நெருங்கி இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுதே நீங்க குணமாவீங்க. ஹல்லேலூயா. அந்த விசுவாசமே உங்களை குணப்படுத்தும். அப்போ உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. தேவன் உங்களை குணப்படுத்தணுமா? ரிலாக்ஸ்டா இருங்க. நீங்க ஓவர்லோடடா இருந்தீங்கன்னு சொன்னா, பாருங்க, ஒரு ஜெபம், ஒரு கூட்டம் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல நீங்க ரிலாக்ஸ்டா சமாதானத்தோடு இருந்தா ஆவியானவர் உங்களை ஃபில் பண்ணுவாரா? இல்ல நீங்க குழப்பத்தோடு இருந்தா ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவாரா? சமாதானத்தோடு, லேசான இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தர், நான் அவரை மாத்திரமே நேசிப்பேன், அவரை மாத்திரமே நான் விசுவாசிப்பேன், எனக்கு எதுவுமே இல்லைனாலும்
என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க ஒரு கன்வென்ஷனுக்கு போறீங்கன்னு சொன்னா, ஓ, ஆண்டருடைய தயவு, அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? என் குழந்தை அன்பாக என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய ஆவியை அவ மேல நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய குழந்தைக்கு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அப்போ நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும். தேவ பிள்ளைகளே, உங்க இருதயத்துக்குள்ள 1008 குழப்பங்கள் இருக்கும் பொழுது எப்படி நீங்க குணம் அடைவீர்கள்? நடக்குமா நடக்காதா? இது செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்னு நினைச்சா எப்படி தேவன் செய்ய முடியும்? when Jesus becomes more real to you, அவர் ரொம்ப மெய்யா தெரிகிறாரு, உண்மையா தெரிகிறாரு, ரொம்ப ரியலிஸ்டிக்கா உங்களுக்கு தெரிகிறாரு. அதுல ஒரு அழுக்கு இல்ல, ஒரு அந்த பாண்டேஜ்ல, அந்த இன்டிமசில ஒரு அழுக்கு இல்லைன்னு சொன்னா, அவர் நெருங்கி நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா, அவர் என்ன பண்றாரு? உங்களை குணப்படுத்துவார். ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த ஆண்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. All the prayers must be in the spirit. எல்லா ஜெப குறிப்புகளும் இதுதான், இதெல்லாம் தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். இது நல்லா கவனிக்கணும். நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, நிறைய பேர்கள் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் மாத்திரம் கிடையாது, நிறைய பேர்கள் என்ன பண்றாங்க, ஏசப்பாவால எல்லாமே முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மிஸ் பண்றாங்க. இதை பண்ணிடுங்க, அதை செஞ்சிருங்க, இதை செஞ்சிடுங்க, அதை பண்ணிடுங்க இப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அவங்க உதடுகள் மாத்திரம் தான் இந்த விண்ணப்பத்தை சொல்லுது. பட் உள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற ஆத்துமா என்ன பண்ணுது, வேற ஒரு சிந்தனையோடு கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணலையா, நம்மளுடைய திங்கிங் என்னவா இருக்கு, இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணனா ஆஃப் பண்ணலையா, காம்பவுண்ட் கேட்ட ஒழுங்கா பூட்டினா பூட்டலையா, இப்படி இருக்கு. வெறும் உதடு மாத்திரம் தான் பேசுது. ஹல்லேலூயா. ஆனா உங்களுடைய இருதயமோ உங்களுடைய ஆவியும் எங்கெங்கயோ இருக்குது, எப்படியோ போகுது, மனம் போன போக்குல போகுது. அப்ப மனம் போன போக்குல போனா தேவன் எப்படி பதில் கொடுக்க முடியும்? You are a package of 3 component. 3 things becomes 1 component. 3 காரியங்கள் சேர்ந்து ஒரே மனுஷன், ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்ப வெறும் உதடு மாத்திரம் தான் ஜெபிக்குது. எண்ணமெல்லாம் எப்படி இருக்கு? ஒரே நாள கோடீஸ்வரி ஆயிட முடியுமா? நான் நம்ம ஐக்கியத்துல இருக்கவங்களுக்கு சொல்லலாம், ஜெனரலா சொல்றேங்க. அப்போ we have to live in spirit, walk in spirit. ஆவியிலே நடந்து போங்க, ஆவியிலே ஜீவிங்க, ஆவியிலே உங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது, ஓ, all the prayer requests should be in the spirit. ஆவியிலே நம்ம கேட்கும் பொழுதுதான் அங்க பதில் கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, அப்ப நம்ம என்ன செய்யணும்? வெயிட் அப்பான் தி லார்ட், வெயிட் அப்பான் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய நேரத்துக்காக எந்த ஒரு மனுஷி காத்து கொண்டு இருக்கிறாங்களோ, அவருடைய செய்கைகளுக்காக எந்த ஒரு மனுஷி காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை உண்டு. அப்போ மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நடுவுல ஒரு தடுப்பு இருக்கு, ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இது அது சொல்ற பேச்ச கேட்காது, அது இது சொல்ற பேச்ச கேட்காது. ஓகே, பாடி எப்படி திங்க் பண்ணும், டக்கு 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 டக்குன்னு ஆகணும். இது சமையல் வேலை மாதிரி கிடையாது. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணு, உப்பு போடு, காரம் போடு, அப்படி கிடையாது. இது ஒரு காய்கறி வியாபாரம் கிடையாது. ஒரு காசு கொடுத்து காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி டாஸ்க். ஒரு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா
மாம்சம் வந்து கீழ்ப்படியாது ஆவிக்கு. அது வந்து ஒரு தடுப்பு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. அப்போ பரிசுத்த ஆவியானவரால மாத்திரம் தான் நம்மளுடைய உள்ள இருக்கிற ஆவியை கட்டுப்படுத்த முடியும். அப்போ நீங்க யார மதிக்கணும்? உங்களுடைய மாம்சத்தை நீங்க மதிப்பீங்களா? பரிசுத்த ஆவியானவரை மதிப்பீங்களா? ஓ, டிவி பார்க்க கூடாது, அதுல ஆபாச காரியங்கள் போய்கொண்டிருக்குதுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு. இந்த கண்கள் அசிங்கத்தை பாக்குதா? இனிமே டிவி பார்க்காத. அப்போ மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நடுவுல ஒரு தடுப்பு இருக்கு. மாம்சம் என்ன பண்ணும்? கலர் கலரா Dress போட்டு வராங்கப்பா, கலர் கலரா சாரி கட்டிட்டு வராங்கப்பா, டிவில கலர் கலரா நகைக போட்டு வராங்கப்பா, நான் டிவி பார்ப்பேன். என்ன சொல்லும்? பாடி சொல்லும், சரீரம் சொல்லும். ஆனா ஆவி எதுக்கு கட்டுப்படும்? ஆவிக்குள்ள ஒரு குத்து இருந்துட்டே இருக்கும். ஐயோ, இது என்னடா, இது இப்படி இருக்கு, ஆபாசமா இருக்கு, கேவலமா இருக்கு, இதை நம்ம பார்க்க கூடாது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை விதைச்சுட்டே இருப்பார். இதை செய்யாத 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 செய்யாதன்னு. ஒரு நாள் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியின்படி நடக்கும் பொழுதுதான் நம்ம பாவம் செய்யாத பிள்ளைகளை மாற முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு அசுத்த காரியத்துல இருந்து நம்ம விடுபடணும்னு சொன்னா ஆவியின்படி நடந்தா மாத்திரம்தான், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தா மாத்திரம்தான். இப்பெல்லாம் நிறைய பேரு பரிசுத்த ஆவியானவர்னா ஸ்பெல்லிங்கே கேட்பாங்க, யாருன்னு சொல்லி. ஓ, ஆதியிலே தேவன் எப்படி இருந்தாருங்க? ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். ஜலமானது என்னவா இருந்திருக்கு? ஒரு உடம்பு மாதிரி, ஹோஸ்ட் மாதிரி. அப்ப தேவன் அசைவாடணும்னு சொன்னா அங்க ஒரு ஹோஸ்ட் இருக்கணும். அது ஒரு தண்ணியா இருக்கலாம், ஒரு உடம்பா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். Without the host, Holy Spirit cannot manifest. Hallelujah. ஒரு உடம்பு இல்லாம ஆவியானவர் வெளிப்படவே முடியாது. கண்ணுக்கு தெரியாதவர் அவரு. ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாதவர். அப்போ ஆதியிலே ஜெனசிஸ்ல பாக்குறோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஜலமானது ஒரு பாடியா இருந்திருக்கு, ஹோவரிங் ஓவர் தி வாட்டர்ஸ் சொல்லி நம்ம ஆங்கிலத்துல படிக்கிறோம். ஃப்ளோட்டிங் ஓவர் தி வாட்டர்ஸ், சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார். ஓ, ஜலத்தின் மேல் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறார் தேவ ஆவியானவர். அப்ப பாருங்க, நம்மளுடைய உடம்பு தான் தேவனுடைய ஆலயம். எல்லாரும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு கிளம்பிடுறோம். இத ரொம்ப டீப்பா நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஓ, நம்மளுடைய உடம்பு தான் தேவனுடைய ஆலயமா இருக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆவியை யார் ஆட்கொண்டுட்டு இருக்கிறாரு? தேவ ஆவியானவர். அப்ப தேவ ஆவியானவருடைய கட்டளைகளுக்கு, விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் நம்மளால நீடிய நம்முடைய ஆயுசு நாட்கள் அதிகரிக்கப்படும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி வாழ்றவங்க நோய் நொடி வந்து ஒரு பரிபூர்ணமா வாழ்ந்து வயதான காலத்துல மரிக்கிறது எப்படி இருக்கு? மாம்சத்தின்படி பாவங்களை செய்து ஆபாச காரியங்களை செய்து சீக்கிரம் மரிக்கிறது எப்படி இருக்கு? அப்ப இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு வரணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கணும்? ஆவியின்படி வாழணும், பரிசுத்த ஆவியானவரை வைத்து வாழணும். இத நோட் பண்ணிக்கோங்க. எப்படி வாழ முடியும்? அவரை வைத்துதான். Without his help we cannot be holy. அவருடைய உதவி இல்லாம நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியாது. நம்மளுடைய தீபத்தை, நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இதுதான் சீக்ரெட். எப்படி சிஸ்டர் நாங்க மாறுவோம்? உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுங்கப்பா. ஆவி, ஆத்மா, சரீரம் ஒப்பு கொடுங்க. தேவன் ஆட்கொள்ளுவார்.
அப்ப தேவன் உள்ள நுழையும் பொழுது, அவருடைய பரிசுத்த ஆவி உள்ள நுழையும் பொழுது, நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறி கொண்டு இருக்கும். மனம் திரும்புதல் நம்ம இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரட்சிப்புங்கிறது நடந்து கொண்டே இருக்கும் தேவ பிள்ளைகளே. இது ஒரு நாள் 2 நாள்ல வர காரியங்கள் கிடையாது. நித்திய நித்திய காலமாய் இந்த பூமியில நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்மளை ஆட்கொள்ளும் பொழுது, நம்மளை மீட்டு எடுக்கும் பொழுதுதான் நம்மளால பரிசுத்தமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 40ஆம் அதிகாரம், அதுல 1ஆம் வசனம் வாசிங்கம்மா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஓகே, காத்திருந்தேன். ஸ்டில்னஸ் ஆங்கிலத்துல சொல்றோம். ஸ்டில்னஸ், காத்திருந்தேன். இத ஹைலைட் பண்ணிக்குங்க. கடவுளுக்காக நான் காத்திருந்தேன்பா. அவர் செய்யறதுக்காக நான் பொறுமையா இருந்தேன். நம்மளுடைய பாடிக்குள்ள 2 ஸ்பிரிட் இருந்தா நம்மளால வெற்றி பெற முடியுமா? 2 ஸ்பிரிட் இருந்தா வெற்றி பெற முடியுமா? ஈவில் ஸ்பிரிட்டும் இருக்கு, ஹோலி ஸ்பிரிட்டும் இருக்குன்னா வெற்றி பெற முடியுமா? ஏதாவது ஒரு ஸ்பிரிட் இருந்தாதான் நம்மளால வெற்றி பெற முடியும். அப்போ ஒன்லி ஒன் ஸ்பிரிட், ஒரே ஒரு ஆவிதான் நமக்குள்ள, பரிசுத்த ஆவியானவர். அப்போ be still, know that I am your Lord. நீங்க பொறுமையா இருங்க, காத்துட்டுருங்க, நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஓ, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நினைச்சா ஒரு சொடக்கு போட்டு எல்லாரையும் அவருடைய பாதத்துல வந்து சரணடைய வைக்க முடியும். அல்லேலூயா. ஆனா தேவன் என்ன சந்தோஷம் அவருக்கு கொடுக்கும்? அவரை ருசி பார்த்து வர்ற பிள்ளைகள் என்ன ருசி பார்த்து வரணும்பா. அந்த லவ்வுக்காக அவர் வெயிட் பண்றாரு. இப்படின்னு சொடக் போட்டு ஒரு மேஜிக் பண்ணி எல்லாருடைய மைண்ட மாத்தி நான் தான் கடவுள்னு சொல்லி பாதத்துல கொண்டு வந்து போட முடியும் அவரால. ஆனா அவர் என்ன பண்றாரு? ருசி பார்த்து வரணும். அப்போ தேவனே வந்து ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்றாரு. பி ஸ்டில் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு ஸ்டில்னஸ் மெயின்டைன் பண்றாரு. அப்ப அவர் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? கடவுளுடைய நேரத்துக்காக காத்து கொண்டு இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அதுல ஒரு பவர் இருக்கு. ஆக்சுவலி நீங்க என்னென்ன ஆண்டவருக்காக நீங்க வந்து வெயிட் பண்றீங்களோ அது எல்லாத்துலயும் ஒரு பவர் இருக்கு. சும்மா இல்ல, எல்லாத்துலயும் ஒரு பவர் இருக்கு. கடவுளை நீங்க சேவிக்கிறீங்கன்னு சொன்னா அதுல ஒரு பவர் இருக்கு. கடவுளுக்காக நீங்க என்ன செய்றீங்களோ அதுல ஒரு பவர் இருக்கு. அந்த பவரே உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஓகே, ஸ்டில்னஸ் ஆக்டிவேட்ஸ் his power. சரிங்களா? கர்த்தருக்கு காத்துட்டு இருக்கிற பிள்ளைகள் பவரை ஆக்டிவேட் பண்ண முடியும். தேவனுடைய வல்லமையை ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போ அவருடைய நிலைத்திருக்கணும் தேவ பிள்ளைகளே. அவருடைய நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கணும். எனக்கு இந்த விஷயத்தை செய்யறேன்னு சொல்லியிருக்காரா? செய்வாரு. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹோலி கோஸ்ட் அப்படிங்கிறவரு he will bring into the realm of the spirit. பரிசுத்த ஆவியானவரால மாத்திரம்தான் நம்மளை எங்க கொண்டுட்டு போக முடியும்? பரலோக சாம்ராஜ்யத்துக்கு. ஹல்லேலூயா. realm of the spirit, kingdom of God. அங்க போகணும்னாலே பரிசுத்த ஆவியானவரால மாத்திரம்தான் கொண்டுட்டு போக முடியும். அப்ப நம்ம மத்தியில அவர் வந்து விசிட் பண்ணணும், வரணும், நம்மள பார்க்கணும், அங்க கொண்டுட்டு போகணும். பரலோக வாசலுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும். நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானோட உதவியாலதான் அது நடக்க முடியும். அப்ப நம்மளுடைய ஜெபம் அங்க தொனிக்கப்படணும், நம்மளுடைய கோரிக்கைகள் அங்க தொனிக்கப்படணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம நம்மளுடைய ஜெபம் அங்க கேட்கப்படாது. ஹல்லேலூயா.
அப்ப அப்படி கேட்கப்பட்ட ஜபங்களுக்கு தான் பதில் கொடுக்க முடியும். நீங்க நினைக்கலாம், எது கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்றாரே. வித்தவுட் கிரைஸ்ட் we cannot get. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை தருவேன்னு வசனம் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய நாமத்துக்கு வல்லமை எது கொடுக்குது? பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வல்லமையே கொடுக்கிறாருங்க. ஏசப்பாங்கிற வார்த்தைக்கு, யெஷுவாங்கிற வார்த்தைக்கு. அப்போ வித்தவுட் தி கிரைஸ்ட், அனாயிண்டிங் இல்லாம, அபிஷேகம் இல்லாம, அக்கினி இல்லாம, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களுக்கு பரலோக வாசல்ல போடப்பட்ட கோரிக்கைகளுக்கு பதில் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும், பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவத்தை. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அனாயிண்டிங் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் ஊற்ற இருப்பாரு. டீசன்சி பாக்குறது, ஓ நம்ம டான்ஸ் ஆடிடுவோமோ, நம்ம ஏதாவது பண்ணிடுவோமோ. ஏன்பா வீட்டுல வந்து இஷ்டத்துக்கு டிவி போட்டு டான்ஸ் ஆடுறவங்க இருக்கிறாங்க. ஏன் அந்த கூச்சம் ஆண்டவருடைய சமூகத்துல? ஓ ஆண்டவர் நிரப்பட்டுமே நம்மள. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, உங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். உங்க உடம்புக்கும் ஆவிக்கும் ஒரு பிரிட்ஜ் தடுப்பு இருக்கு. இது அது சொல்றதை கேட்கவே கேட்காது. அப்போ நீங்க உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய மாம்சத்தை எந்த அளவுக்கு நீங்க கிரஷ் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அதுக்கு ஒரு பூட்டு போடுறீங்களோ, அப்பதான் உங்களுடைய ஸ்பிரிட் ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுடைய ஸ்பிரிட், உங்களுடைய ஆவி வந்து அது வந்து நல்லா வேலை செய்யணும்னு சொன்னா, நீங்க மாம்சத்துக்குரிய பிள்ளைகளா இல்லாம மாம்சத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அப்பதான் உங்களால ஸ்பிரிட்டை வச்சு நீங்க ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது அடுத்து தேவனை 3வது. துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஓகே, அடுத்து தேர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஓகே, கர்த்தரை நம்புவார்கள். Waiting upon the Lord gives strength. Flesh begins to lose its grip. Hallelujah. இது எல்லாமே பாருங்க, கடவுளை சார்ந்திருக்கிறபடினால், கடவுளை சார்ந்திருக்கிற வசனங்கள், அவருடைய நேரத்துக்காக காத்துட்டு இருக்கணும்னு சொல்ற வசனங்கள் தான் இதெல்லாம். அப்போ நம்ம தேவனுக்காக நம்ம காத்துட்டு இருக்கும் பொழுது அதுவே ஒரு புது பலனை கொடுக்கும். தேவ பலனை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நம்ம ஸ்பிரிட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஒரு தெம்பு கிடைக்கும். மாம்சம் செத்து போகும். மாம்சம் will lose its grip. Our flesh will lose its grip. ஒரு பிடிப்பு இல்லாம போகும். அப்போ அசுத்தத்தை பார்க்காத அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஸ்பிரிட் சொல்லுது அசுத்தத்தை பார்க்காதன்னு சொன்னா பார்க்க கூடாது. அப்போ ஸ்பிரிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் பொழுது மாம்சத்தை நம்ம டெஸ்ட்ராய் பண்ண முடியும், நம்ம உடைக்க முடியும். அதன்படி கேட்காதபடி நம்மளால வாழ முடியும். அடுத்து பாருங்க, நம்ம வந்து ஆவியானவர் கூட நம்ம வந்து இந்த உலகத்திலேயே வந்து சந்தோஷமான ஒரு தருணம் எது தெரியுமாங்க? தேவன் நம்மோடு கூட இடைப்படுறது தான். தேவன் நம்மோடு கூட ஜீவிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்துல தான் நமக்கு சந்தோஷமே கிடைக்கும். வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். இது நீங்க டேஸ்டியா ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டா கிடைக்காது, விலை உயர்ந்த வஸ்திரத்தை போட்டா கிடைக்காது, நீங்க ஒரு பெரிய மாளிகையில இருந்தா கிடைக்காது. இது எங்க பார்க்கலாம் தெரியுமா? சின்ன கூரை வீடு இருக்கு பாருங்க, அந்த கூரை வீட்டுக்குள்ள போயிட்டு ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டியர் ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அங்க வாசம் பண்ணுவாரு பாருங்க, அதுலதான் கிடைக்கும் அந்த சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷம் கிடைக்கும் பொழுது நம்ம எங்க இருப்போம்? தேவனுடைய சாம்ராஜ்யத்துல இருப்போம். அப்ப அங்க நமக்கு தெரியாமையே ஒரு பாடலை பாடுவோம். தேவனுடைய சாம்ராஜ்யம் நம்ம மத்தியில இருக்கும் பொழுது, அவர் நம்மை நிரப்பும் பொழுது, நமக்கு நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம். ஒரு பாடல், டங்ஸ்லயே ஒரு பாடலை கொடுப்பார், ஒரு டியூனை கொடுப்பார், ஒரு பாட்டை கொடுப்பார்.
அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருப்போம் நம்ம அந்த பரலோக சாம்ராஜ்யத்துல. ரைம் ஆஃப் த ஸ்பிரிட்ல என்டர் ஆகும் பொழுது நம்மளுடைய பாடி எப்படி இருக்கு, ஒரு ஃபெதர் மாதிரி, ஒரு புறாவுடைய அந்த ஃபெதர் எப்படி இருக்குங்க, அது போல லைட்டா மாறி நம்மளால தேவனுடைய பிரசன்னத்தை பயிற்சி செய்ய முடியும் தேவ பிள்ளைகளே. அப்ப எங்க தேவனுடைய பிரசனத்தை பயிற்சி செய்ய முடியும்? இதுதான் நம்மளுடைய கண்டென்ட்டோட மெயின் இடத்துக்கு வந்திருக்கோம். எங்க பயிற்சி செய்ய முடியும்? தேவனுடைய சாம்ராஜ்யத்தை நம்ம கிட்ட கொண்டுட்டு வரும் பொழுது we love ஜீசஸ்னு சொல்றோம். தேவாதி தேவன் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க சொன்னீங்கன்னா, உங்ககிட்ட வராம தேவன் எங்க போவாருங்க? அவர் உங்ககிட்ட வருவாரு. அப்போ அந்த தருணம் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தருணம். இப்ப கூட நம்ம அததான் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த போதனையை கேட்கும் பொழுது பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையிலையும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். when Jesus becomes more real than your life, உங்களுடைய வாழ்க்கையை விட தேவன் உங்களுக்கு ரொம்ப நிஜமா தெரிகிறாரு, ரொம்ப நெருக்கமா தெரிகிறாரு. என்னுடைய வாழ்க்கையை காட்டிலும் என் வாழ்க்கை கரடு முரடான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை விட தேவன் என்னோடு கூட நெருங்கி இருக்கிறது தான் எனக்கு ரியலா இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய பிரசனத்தை உங்களை பயிற்சி செய்ய முடியும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு பாயிண்ட நோட் பண்ணிக்கீங்க. when Jesus becomes more real than the life, எல்லாமே நீங்க பார்க்க முடியும். மோசே ஆண்டவருடைய கட்டளையின்படி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். ஹல்லேலூயா. 48 pillars covered with, பாருங்க, என்னென்ன சொன்னாரோ, என்னென்ன இன்ச் சொன்னாரோ, என்னென்ன மெஷர்மெண்ட் சொன்னாரோ அதுபடி ஆசரிப்பு கூடாரம், ஹோலி பிளேஸ், யாவே dwelling place of யாவே அப்படின்னு தான் அது கட்டப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களை வைத்து மெஷர்மெண்ட்ஸ், எப்படி மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாரோ அதே போல ஆசரிப்பு கூடாரம், டெபர்நாக்கல்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அப்போ 48 பில்லர்ஸ், கோல்டு விளக்கு, குத்து விளக்குகள், சில்வர்னால டிசைன் பண்ண கம்பிகள், அங்க இருக்கிற எல்லாமே கோல்ட் அண்ட் சில்வர் தான். இது போல ஒரு ஆசரிப்பு கூடாரம். 7 வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியனோட 7 வெளிப்பாடு அங்க வெளிப்பாடு நிறைவேறப்பட்டுள்ளது தேவ பிள்ளைகளே. மோசே அப்படியே கீழ்ப்படிந்து அதை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், கவுன்சிலிங் பண்ணிருக்கிறார். ஆவியானவர் எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்து நடத்தினதுனாலதான், மோசே கீழ்ப்படிந்ததுனாலதான் இப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரம், ஆண்டவர் தங்கி தங்கி வாசம் பண்ணுகிறதான இடம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அப்போ dwelling place is the secret place. நம்மளுடைய பாதுகாப்பு எங்க இருக்கும்னு சொன்னா, நம்மளுடைய சீக்ரெட் பிளேஸ் எங்க இருக்கும்னு சொன்னா, தேவன் யாவே அவர் இருக்கிற இடம் தான். ஹல்லேலூயா. ஜெனசிஸ் 1 வாசிங்கம்மா. ஆதியாகமம் சீக்கிரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கின்மையா இருந்தது, இருட்டு இருந்தது. ஆனா அங்க யாரு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, தேவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. எது இருக்குதோ இல்லையோ, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆதியிலே ஆண்டவர் அசைவாடி கொண்டு இருந்தார். இதுதான் நீங்க நோட் பண்ணணும். அவர் ஸ்பிரிட்டா இருந்திருக்கிறார். ஏசப்பா எப்படி மரியாள் வயிற்றுக்குள்ள உண்டானாங்க? பரிசுத்த ஆவியானவரால். ஏதோ ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது.
பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவர்தான் ஏசப்பா. அப்போ ஸ்பிரிட் ஆவியா இருக்கிறார். கிவ் ரெஸ்பெக்ட் டு ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை மதிங்க. ஞானசானம் கொடுக்கவும் என்ன கொடுக்கிறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ பிதா பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஏசப்பா பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் ஆவியாய் இருக்கிறபடியினால் நம்மளும் ஆவியின்படியே பிரார்த்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரிப்பன்ட் இன் தி ஸ்பிரிட். மனம் திரும்புதல். எங்க மனம் திரும்பணும் நீங்க? ஏசப்பா, நான் இனிமே நாள்ல இருந்து இதை செய்ய மாட்டேன், நான் டிவி பார்க்க மாட்டேன், நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் அசிங்க காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரைம் ஆஃப் த ஃபிளஷ்ல நீங்க அறிக்கை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால திருப்பி அந்த பாவத்தை நீங்க திருப்பியும் செய்வீங்க. சாதாரணமா உங்க வாய் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ரைம் ஆஃப் த அதாவது மாம்சத்துக்குரிய சாம்ராஜ்யத்துல நீங்க சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? நான் வந்து டிவி பார்க்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், எந்த கெட்டதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆவியானவரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வாய் வார்த்தையா நீங்க சொல்றீங்க, உங்களுடைய சரீரம் மாத்திரம் தான் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தப்பு நீங்க திருப்பியும் செய்வீங்க. உங்களால மேற்கொண்டு வர முடியாது. சோ ரிப்பன்டன்ஸே நம்ம மனம் திரும்புதல எதுல இருக்கணும்? ஆவியில இருக்கணும். It all speaks about the realm of the spirit, not the physical appearance. எல்லாமே தேவனுடைய சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறது, அவருடைய கிங்டம் குறித்து சொல்லுகிறது. அப்ப நம்ம மனம் திரும்புதலே ஆவியில இருக்கணும். தேவ பிள்ளைகளே, ஆவியில இருக்கும்போது ஆவியானவர் திருத்த முடியும். நீங்க வாய் வார்த்தையை உங்க உதடு மட்டும் சொன்னா நீங்க திருப்பியும் தண்ணி அடிப்பீங்க, திருப்பியும் சிகரெட்டை பிடிப்பீங்க, திருப்பியும் விபச்சாரம் செய்வீங்க. நீங்க ஆவியிலே நீங்க மனம் திரும்ப வேண்டும் தேவ பிள்ளைகளே. It will be raised by the Holy Spirit. அவர்தான் அதை ரைஸ் பண்ணுவார், அவர்தான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அப்போ அவருடைய விருப்பம் என்னவா இருக்கு? நம்மளுடைய விருப்பமாய் மாறப்படுகிறது. ஓ ரிபி சந்தர பரபரபா. அவருடைய விருப்பம் நம்மளுடைய விருப்பமாய் மாறப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த கண்ணு இந்த கெட்டதை பார்க்க கூடாது, இந்த கை இந்த கெட்ட காரியத்தை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, இந்த விபச்சாரத்தை செய்யக்கூடாது, இந்த கொலையை செய்யக்கூடாது, ஓ இந்த அசுத்தத்தை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய விருப்பம் எப்படி இருக்கு? அவர் பரிசுத்தம். அவருக்கு இயல்பாகவே பரிசுத்தம் இருக்கு. யாரும் ஒரு மனுஷன் வந்து பரிசுத்தத்தை பத்தி போதிக்க வேண்டியது கிடையாது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. அப்ப அவருடைய விருப்பம் நம்மளுடைய விருப்பமா இருக்கும் பொழுது, ஓ ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. அப்போ அவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடினால் நம்மளும் பரிசுத்தமாய் மாறப்பட வேண்டும். அவருடைய விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பமா இருக்கணும். நம்ம குழந்தைக்கு 1000 விருப்பம் இருக்கும். நம்ம குழந்தை என்ன வேணா செய்துக்கிட்டும் நம்ம விடுவோமா? சொல்றோம்ல, அம்மா சொல்ற பேச்சதான் நீ கேட்கணும், அப்பா சொல்ற பேச்சதான் நீ கேட்கணும், அப்பதான் உருப்பிடுவ, சொல்றோமா இல்லையா? அதே கான்செப்ட் தான். அவருடைய விருப்பம் தான் நம்மளுடைய விருப்பமா இருக்கணும். அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரா? நீ குடிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரா? நீ வேசித்தர காரியத்தை செய்றியா? நீ விட்டுடணும்னு சொல்றாரா? நீ விட்டுடணும். அவருடைய விருப்பம் தான் நமக்கு விருப்பமா இருக்கணும். நம்ம விருப்பத்தின்படி நம்ம வாழ்ந்தா நம்ம எல்லாமே கெடுதிதான் நமக்கு. ஹல்லேலூயா. சோ நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? டியர் ஜீசஸ், ஐ லவ் யூ. எல்லாரும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். டியர் ஜீசஸ், ஐ லவ் யூ. சொல்லுங்க, சொல்லுங்க. டியர் ஜீசஸ், ஐ லவ் யூ. Dear Jesus, I love you. ஓகே, thank you. We cannot worship in flesh. இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. நம்மளால வர்ஷிப்பை வந்து ஃபிளஷ்ல ஏறெடுக்க முடியாது, ஏறெடுக்கவும் கூடாது. சும்மா கையை காலை அசைச்சு 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 டிஸ்கோ ஆடுற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு ஆவியினுடைய இன்வால்மெண்ட் இல்லாம ஜங்கு புங்குன்னு டான்ஸ் ஆடுறது ஒரு வர்ஷிப்பே கிடையாது. பயபக்தியோடு கூட
ஆவியும் கருத்தும் ஓ உண்மையும் உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. நிறைய பேர் செய்யறாங்க, ஜங்கு பொங்குன்னு டான்ஸ் ஆடுவாங்க, இஷ்டத்துக்கு மத்தவங்களை திருப்தி பண்ணணும், மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் வர்ஷிப் பண்ணுவாங்க. அது போலலாம் இருந்தா தேவன் அங்க வாசம் பண்ண மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணணும்னா எப்படி? ஓ பயபக்தியாய் ஆராதிக்க வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். வர்ஷிப் இன் தி ஸ்பிரிட், நாட் இன் தி ஃபிளஷ். யூனியன் அண்ட் கம்யூனியன், அவரோடு கூட நெருங்கி உறவாடணும் தேவ பிள்ளைகளே. அப்போ நம்ம ஆராதனை எப்படி ஆராதிக்கணும்? ஆவியிலே ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, your presence become his presence. இப்ப உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைச்சிருக்கு, நீங்க ஆண்டவருடைய செல்ல பிள்ளையா மாறி இருக்கீங்க. ஒரு சாத்தான் சொல்ற பேச்ச கேட்டு போயிருது, விலகி போயிடுது. இப்ப உங்க ரூமுக்கு வருது, இயேசுவின் நாமத்தினால. God has given you the authority to cast the devil out from your room. You are saying, கோவையில இயேசுவின் நாமத்தினால சொல்றீங்க, வெளியில போகுது. அப்போ உங்களுடைய வாய்ஸ் தேவனுடைய வாய்ஸா மாறப்படுகிறது. பாருங்க, promises are activated in the spirit realm. தேவனுடைய சாம்ராஜ்யத்துலதான் நீங்க பிரசன்னத்தை பார்க்க முடியும் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ promises are activated in the spirit realm. அப்ப என்ன இருக்கு? your presence become his presence. நீங்க நடக்கும் பொழுது தேவன் அங்க வாசம் பண்ணுவார். நீங்க உங்களுடைய பாத்திரம் அவருடைய பாத்திரமாய் மாறப்படுகிறது. உங்களுடைய கண்கள் அவருடைய கண்களாய் மாறப்படுகிறது. உங்களுடைய டச், நீங்க ஒருத்தர் நபருக்கு டச் பண்ணி ஜெபிக்கிறீங்கன்னா it will become his touch. Hallelujah. your voice becomes his voice. அப்போ ஆக மொத்தத்துல இப்ப நான் சொன்ன விஷயத்தை வைத்து நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய ஸ்பிரிட்ட அவர் டாமினேட் பண்ணும் பொழுது, அவரை ஆட்கொள்ளும் பொழுது, நீங்க ஒருத்தருக்காக ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா அவங்க குணம் அடைவாங்க. ஏன்னா நீங்க ஜெபிக்கும் பொழுது your voice becomes his voice. இதுதான் practicing the presence of God. Hallelujah. தேவனை பயிற்சி செய்தல் எப்படி? நீங்க ஆவியானவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குரல் அவருடைய குரலாய் மாறுது. நீங்க ஒரு நபரை தொட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் தொடரா மாதிரி இருக்கு. நீங்க உங்களுடைய பாத்திரம் அவருடைய பாத்திரமாய் மாறப்படுறது. நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா, அந்த ஸ்டேஜ்ல புல்பீட்ல நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா அவர் அங்க இடைப்படுகிறார், அவர் அங்க வெளிப்படுகிறார், அவர் மேனிஃபெஸ்ட் ஆகிறார். ஹல்லேலூயா. வெரி வெரி சிம்பிள். என்னதுங்க? அவருடைய பிரசன்னத்தை எப்படி பயிற்சி செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் வரணும், அந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்துல அசைவாடணும். அந்த இடத்துல அசைவாடும் பொழுது நீங்க பயிற்சி செய்ய முடியும். நீங்க கமாண்ட் பண்ணா டீமன்ஸ் வெளியேறும். நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா அங்க குணமடையும். ஓ தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்பதான் the world would know that he is alive. இந்த காரியம் எல்லாம் நடக்குது. உங்களை பார்த்தா ஒரு பேய் பிடிச்சவங்க உங்க கண்ணை பார்க்க முடியாது. உங்களுடைய கண்கள் அவருடைய கண்கள் போல மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்பதான் இந்த உலகம் தெரிஞ்சுக்கும், பரிசுத்த ஆவியானவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஜீவித்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லி இந்த உலகம் புரிந்து கொள்ளும் தேவ பிள்ளைகளே. அதுக்குதான் ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தும், ஓ நம்மெல்லாம் பாத்திரம், நம்மெல்லாம் வெசல்ஸ், இந்த வெசல்ஸை நிரப்பி அவருக்காக வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகம் அறியணும் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் மெய்யான தேவாதி தேவன் யெகோவா அப்படின்னு சொல்லி தெரியணும்னு சொல்லி மக்களுக்கு நிரூபித்து கொண்டு இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஓ கடைசியா ஒரு வசனம், சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர்.
சீக்ரெட் பிளேஸ், சேஃபஸ்ட் பிளேஸ், ஹைடிங் பிளேஸ், சீக்ரெட் பிளேஸ். ஹalleluya. அவர் இருக்கிற இடம் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இடம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம் தான் பரிசுத்தத்தை கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம் தான் பாவத்துல இருந்து தப்பிக்க முடியும். அப்போ இப்ப நம்ம பேசின அத்தனை காரியங்களும் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கை என்னவா இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்ள வைக்கணும். அவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணணும். நமக்குள்ள நம்மளுடைய உடம்பு அவருடைய ஆலயமா இருக்கு. அப்ப இந்த உடம்பை எப்படி பாதுகாக்கணும்? ஃபோர்னிகேஷன்ல இருந்து பாதுகாக்கணும், விபச்சாரத்துல இருந்து பாதுகாக்கணும், வேசித்தனத்துல இருந்து பாதுகாக்கணும், விக்கிரக ஆராதனையில இருந்து பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. பாவங்கள் செய்யக்கூடாது, துரோகங்கள் செய்யக்கூடாது, கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளாய் மாறணும். அப்போ இது எல்லாத்துக்கும் யாரு உதவி செய்ய முடியும்? நம்ம ஆவியும் கருத்தோடும் உண்மையோடும் ஜீவிக்கும் பொழுதுதான். நம்முடைய மாம்சத்தை இங்க கொண்டுட்டே வரக்கூடாதுங்க. நம்ம மாம்சம் மனம் போன போக்குல போகும். பாக்குறதெல்லாம் இச்சிக்க வைக்கும், பாக்குறதெல்லாம் கலர் கலரா இருக்குன்னு தெரியும். ஹல்லேலூயா. இதை விட பெரிய வீடு, இதை விட பெரிய வீடு நம்ம கண்கள் இச்சிக்க வைக்கும். ஓ, நம்ம கண்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, நம்ம செவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, நம்ம கை கால் போற இடத்துக்கு நம்ம ஸ்பிரிட் போக கூடாது. நம்ம முதல்ல எப்படி வரணும்? தேவன் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு we don't die-ன்னு சொல்றோம். எங்களுக்கு மரணமே இல்லைன்னு தான் நமக்கு மரணமே இல்லைன்னு தான் ஆண்டவர் படைச்சார் ஆதாம. பாவத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் மரணம்ங்கிற ஒரு கான்செப்டே வருது. அப்போ நம்ம ஏன் அதை திருப்பி கொண்டு வரக்கூடாது? நம்ம வாழ்க்கையில நம்ம சாக மாட்டோம். எப்படி இருப்போம்? நம்ம மாம்சத்தை உடைச்சு, மாம்சத்தை வெறுத்து ஆவியோடு கூட வாழும் பொழுது, ஓ, அவர் வருகையப்போ நம்ம அவரோடு கூட பரலோகத்துல ஜீவிப்போம். ஹல்லேலூயா. அப்ப அல்டிமேட்டா நான் சொல்ல வர்றது, ஆவியிலே ஜீவித்து பழகுங்கள் தேவ பிள்ளைகள். ஆவியில ஜீவிங்க. உங்களுடைய சரீரம் சொல்றது கேட்காதீங்க, உங்களுடைய சிந்தனைய சொல்றது கேட்காதீங்க. சீக் காட்ஸ் ஹெல்ப். அவருடைய ஹெல்ப்ப நாடுங்கள். அவர்கிட்ட கேளுங்க எப்படி நடக்கணும்னு. ஆண்டவர் உணர்த்துவார், இதுதான் நல்லதுன்னு உணர்த்துவார். அதன்படி நடந்து கொள்ளுங்கள். யாராவது ஹெல்ப் கேக்குறாங்களா? உதவி செய்யுங்க. சாப்பிட இல்லைன்னு சொல்றாங்களா? சாப்பிட கொடுங்க. ஆவியானவர் பிறருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாரு. இது போல செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஓ, தேவன் எனக்கு தந்த இந்த தருணத்துக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நான்லாம் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் உன்னதர். ஏதோ என்னால முடிஞ்சது உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கொடா கொடி நன்றி. அடுத்து நான் இத சொல்லி நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நம்மளால பரிசுத்தமா வாழ முடியும். புரியுதுங்களா? ஓகேங்க.